ஹாய் செல்லக்குட்டீஸ், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய வியாழக்கிழமை நற்காலை வணக்கங்கள். இந்த வியாழன் பொன் வியாழன். ஆமாங்க, தங்கம் பொன். இதுக்கு ரொம்ப 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 முக்கிய காரகத்துவமான ஒரு பிளானட் ஜூபிட்டர், வியாழன். அந்த வியாழன் உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருந்தால் நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப 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 பிளஸ்ஸடாக இருப்பீங்க. இந்த உலகத்தில் இந்த கேலக்ஸி நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது எல்லா பிளானட்டும் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்வியல் வளர்ச்சிக்கு தாங்க. இது நீங்கள் ஒரு தெய்வமாக எடுத்து நீங்கள் வணங்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஃபார்ம் வேணுமோ அந்த ஃபார்மேஷனில் அந்த கிரகங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே உள்வாங்கி அதனுடைய காரகத்துவத்தை நீங்கள் மேம்படுத்தலாம். இன்றைக்கி வியாழனுக்கு உகந்த நாள். அந்த வியாழன் பொன். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் தங்க விலை ஜாஸ்தியாக இருக்குது. என்னால் 1 கிராம் தங்கம் கூட வாங்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் 1 கிராம் தங்கம் வாங்கிறதுக்கான பணத்தை அந்த பரம்பொருள், அந்த இயற்கை பேராற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக தருங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பணத்தை ஈர்க்கக்கூடிய போன மாதிரி தங்கத்தை ஈர்க்கக்கூடிய போன சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை கிராம் தங்கம் வாங்கணுமோ அந்த வாங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு, நான் இந்த தங்கத்தை இவ்வளோ கிராம் தங்கத்தை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிட்டு வாங்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐ ஃபர்கிவ்ஸ் மை செல்ஃப். நான் வாங்க போகிற இத்தனை கிராம் தங்கத்திற்கு ஐ எம் சாரி. ஏன் ஐ எம் சாரின்னு சொல்கிறேன்னா, ஒருவேளை உங்கள் எண்ணம் அதுக்கு தடையாக இருந்ததுன்னா அந்த சாரிங்கிற வார்த்தை அந்த தடையான எண்ணத்தை எடுத்து போட்டோம். ஃபர்கிவ் மீன்னா உங்களை குறித்து உங்கள் தாழ்வு மனப்பான்மை ஃபர்கிவ் செய்யப்படும். தேங்க்யூன்னா நீங்கள் அதை பெற்றுக்கொண்டீங்க அப்படிங்கிற ஒரு அடையாளத்தின் வார்த்தை தேங்க்யூ. லவ் யூ அப்படின்னா அந்த தங்கத்தை நீங்கள் அந்த தங்கத்தை நேசிக்கிறீங்கிறத அந்த லவ் யூ அப்படின்னு சொல்கிற வார்த்தையின் மூலம் நீங்கள் அதை உறுதிப்படுத்துகிறீங்க. தமிழ்லேயே போன சொல்லணும்னா வருந்துகிறேன், ஐ எம் சாரி. ஏன்னா நீங்கள் அந்த காரியத்தை குறித்து உங்கள் மனசில் தவறாக நினச்சிருக்கிறதுக்கு ஒரு வருத்தம். அதுக்கப்புறம் இனி அந்த தங்கத்தை நான் வாங்கணும், எனக்குள்ளே வாங்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை நான் இது வரைக்கும் நினைக்காம இருந்ததுக்கு மன்னிக்கவும். 3வது அது உங்ககிட்ட வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லுங்கள். 4வது தங்கத்தை நான் நேசிக்கிறேன். உண்மையிலங்க நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த போனவை கிட்டத்தட்ட நான் ஒரு 5-6 வருஷமாக பண்ணிக்கிட்டு எனக்கு தேவையானதை இந்த பிரபஞ்ச பேராற்றல் கொடுத்து கொண்டு இருக்கிறது. நானும் என்னுடைய ஹாபி மாதிரி ஒரு 4 கிராம் தங்கத்தை வாங்கியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக வாங்கணும். அது என்னுடைய ஆசை, சரிங்களா? என்னுடைய விருப்பம், என்னுடைய ப்ரேயர்ஸ். நல்லா இருக்கணும் சொல்ல ப்ளீஸ். வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.